ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த காணொளியில் பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திர வைபவத்தை குறித்து நாம் அனுபவிக்க உள்ளோம். வருகிற வியாழக்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி, அதாவது 25/6/2026 ஆனி மாதம் 11ஆம் தேதி ஏகாதேசி திதியுடன் கூடிய சுவாதி நட்சத்திரம். இந்த நாள் ஸ்ரீ வைணவர்களுக்கு மிக முக்கியமான பொக்கிஷமான நாள். காரணம், முதலாவதாக அன்றைய தினம் ஏகாதசி திதி, இரண்டாவதாக விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திரம், மூன்றாவதாக பகவான் ஸ்ரீ நரசிம்மரனுடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரமும் இந்த நல்நாளில் இடம்பெறுகிறது. ஆதலால் ஸ்ரீ வைணவர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக மிக பொக்கிஷமான நாள். வாருங்கள், இனி ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய வைபவங்களை குறித்து நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ பெரியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். தற்போதைய விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அம்சமாக 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அவதரித்தார். விஷ்ணு சித்தர் என்பது பெரியாழ்வாரனுடைய இயற்பெயர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்ரசாயி பெருமாளுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை தன்னுடைய நித்திய கைங்கரியமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார். ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வாரான ஸ்ரீ ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையானவர் ஸ்ரீ பெரியாழ்வார். ஸ்ரீ ஆண்டாளை திருவரங்கம் உறையும் அரங்கனுக்கு மனம் முடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் ஆனார் ஸ்ரீ பெரியாழ்வார். ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய குரு சேனை முதலியார். 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதலாம் ஆயிரத்தில் முதல் பாசுரமே, அதாவது திருப்பல்லாண்டு என்று தொடங்கும் 12 பாசுரங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதலாம் ஆயிரத்தில் முதலாவதாக இடம்பெற்றுள்ளது. அதை அருளியவர் ஸ்ரீ பெரியாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலம் ஸ்ரீ பெரியாழ்வார் அருளியது மொத்தம் 473 பாசுரங்கள். அதில் திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள் என மொத்தம் 473 பாசுரங்களை ஸ்ரீ பெரியாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தம் மூலம் நமக்கு அருளியுள்ளார். அடுத்ததாக திருப்பல்லாண்டு எப்படி பிறந்தது என்ற கதையை நாம் அனுபவிக்கலாம். வல்லபதேவ பாண்டியனுக்கு எழுந்த ஐயம் தீர்க்கும் பொருட்டு மதுரையில் நடைபெற்ற சமயவாதத்தில் வென்ற பெரியாழ்வார் அரசனால் அளிக்கப்பட்ட பட்டத்து யானை மீது வரும்பொழுது திருமால் திருமகளோடு வானத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளியதைக் கண்டு இறைவனின், அதாவது பகவானின் வடிவழகில் மயங்கி, எங்கே பகவானுக்கு கண்ணேறு கண் திருஷ்டி விழுந்து விடுமோ என்று அஞ்சி பாடியதே திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று ஸ்ரீ பெரியாழ்வார் மிக அழகாக அருளியதே திருப்பல்லாண்டினுடைய 12 பாசுரங்கள். விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் வந்ததற்கான காரணம், பகவானுக்கே கண்ணேறு கழிக்க, அதாவது திருஷ்டி கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் எனும் பொருள்பட
பெரியாழ்வார் என அரங்கன், அதாவது திருவரங்கத்தினுடைய அரங்கநாத பெருமாள் அழைக்க பின்னர் இதுவே இவருடைய பெயராக மாறிப்போனது. அதாவது விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்றே பின்னர் அழைக்கப்பட்டார். அடுத்ததாக திருப்பல்லாண்டின் மேன்மையை நாம் அனுபவிக்கலாம். இன்றளவிலும் சாற்றுமறை எனும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கத்திலும் முடிவிலும் ஸ்ரீ வைணவ திருக்கோயில்களின் திருவிழாக்களில் பகவானின் புறப்பாட்டின் போதும் புறப்பாடு முடிந்து பகவான் திருக்கோயில் திரும்பும் போதும் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு சேவிக்கப்பட்ட பின்னரே பகவானை திருக்கோயிலுக்குள் எழுந்தருளச் செய்கின்றனர். இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது ராமானுஜரனுடைய கொள்கைகளை பின்பற்றும் பிற பகுதி ஸ்ரீ வைணவ திருக்கோயில்களிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வடமொழி வேதங்களுக்கு ஓம் ஆதாரமாக இருந்து தொடக்கமும் முடிவும் ஆவது போல் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு இந்த திருப்பல்லாண்டு விளங்குகிறது. பாண்டிய மன்னனின் ஐயம் தீர்த்து பொற்கிழி அறுத்த பெரியாழ்வார் மதுரைக்கு அருகிலுள்ள ஸ்ரீ கூடலழகர் திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள 2 கோலங்களை பார்த்தே திருப்பல்லாண்டு பாடினார் என நமக்கு வரலாறு கூறுகிறது. பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே பல்லாண்டு பாடிய காரணத்தினால் இவரது பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய முதற் பகுதியிலே முதலாவதாக இடம்பெற்றது மிக மிக மேன்மைக்குரியது. ஸ்ரீ வைணவத்தினுடைய அனைத்து ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர தினத்தன்று அவர்களுடைய அருமை பெருமைகளை நாம் அனுபவித்து அவர்களுடைய வாழித் திருநாமங்களை சேவித்து அவர்களை வழிபடுவது மிக மிக சிறந்தது. இவ்வாறு நாம் செய்யும் பட்சத்தில் பகவானுடைய திவ்ய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். ஆதலால் வாருங்கள், வருகிற வியாழக்கிழமை 25/6/2026 ஆனி மாதம் 11ஆம் தேதி ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம், இந்த நன்னாளில் வரும் ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திர தினத்தை மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். இனி நாம் ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய வாழித் திருநாமத்தை சேவித்து அனுபவிக்கலாம். நல்ல திருப்பல்லாண்டு நான்மூன்றோன் வாழியே, 461 நமக்குரைத்தான் வாழியே, சொல்லறிய ஆணிதனில் சோதி வந்தான் வாழியே, தொடை சூடிக் கொடுத்தால் தொழும் தமப்பன் வாழியே, செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே, சென்று கிழி அறுத்து மால் தெய்வம் என்றான் வாழியே, வில்லிபுத்தூர் நகரத்தை விளங்க வைத்தான் வாழியே, வேதியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே. இத்துடன் ஸ்ரீ பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திர வைபவங்களை தாங்கிய இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. ஸ்ரீ பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.